அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிடித்தர சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தேவனுடைய செய்கை, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஏனெனில் கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா நற்கிரியை அது தேவன் உணர்த்துறபடி நாம சுயத்திர செய்வது கிரியை, தேவன் நமக்கு உணர்த்துறபடி செய்வது நற்கிரியை. இங்கே இந்த நற்கிரியைகளை செய்வதற்கு தான் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணுன்றதை அவர் முன்பாகவே தேவன் தீர்மானித்து வைத்துதான் அதன்படி செய்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்ப எண்ணி பாருங்க, ரட்சிக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பின்னாடி நம்மளால் எதையும் செய்ய முடியுமா? சுயமாக நம்ம எதுவும் செய்த முடியுமான்னா மாமிசத்தில் யோசித்தோம்னா முடியும், நம்ம எண்ணின காரியம். ஆனால் ஆவிக்குள்ளாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுது இந்த ரட்சிப்பு என்பது இன்னைக்கு கொடுத்ததில்லை, தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறித்தது நம்மை குறித்து. எப்போ நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோமோ அதுக்கப்புறம் எல்லாமே அவருடைய செய்கையின்படி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய காரியம் என்று எல்லாவற்றையும் அந்த தேவன் தான் சகலத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதன்படி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் சுயமாக அல்ல, தேவன் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும்போது மாத்திரம்தான், இந்த விசுவாசத்தை நாம் வரும்போது தான் நமக்கு இந்த தீமையான காரியங்கள் எதுவும் மனசில் தோன்றாது. ஒரே விசுவாசம், நான் என்ன செய்தாலும் அது என் தேவ திட்டத்தின்படி தான் நான் செய்கிறேன். ஏன்னா இது எல்லாமே என் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார், அதை மீறி என்னால் எதையும் செய்ய முடியாது. இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும்போது தான், இந்த விசுவாசத்தில் நாம் ஏதோ ஒரு குறைவு பண்ணி நடந்துச்சுன்னா உடனே என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை தப்பாக பண்ணிட்டோம், என் தேவனுக்கு விரோதமாக பண்ணிட்டோம். இது எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த விசுவாசத்தில் குறைவு. தேவனுடைய செய்கைப்படி தான் நான் நடக்கிறேன்னு விசுவாசிக்கும் போது அது பரலோகத்துடைய நீதியாகவும், நான் இன்னைக்கு ஒரு தவறு செய்துட்டேன் தேவனுக்கு விரோதமாக நினைக்கிறேன்னா அது இந்த உலகத்துக்கு உண்டான நீதியாக இருக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆனால் ஒரே சமாதானம் இல்லை, குழப்பங்கள் உண்டாகும். நம்ம எப்போ எந்த காரியம் செய்தாலும் ஒரே விசுவாசத்தின்படியே அவர் தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னால் எதையுமே என் தேவனுக்கு விரோதமாக செய்ய முடியாது. நம்ம பிள்ளைங்க நமக்கு விரோதமான உலகப்பூர்வமான ஏதோ ஒரு தவறு செய்தால் கூட நம்ம உடனே கண்டிப்போம், அது செய்யாமல் நிறுத்திடுவோம், தடுத்து நிறுத்துவோம். இந்த உலகத்தில் இருக்க நமக்கு எப்படி என்றால் பரலோக தேவன் எப்படி நம்மளை விடுவார்? அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும். இன்னுமாக ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர், இங்கே பிலிப்பியர் 2:3 என்ன சொல்கிறாருன்னா, 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்போ நம்ம என்ன விரும்புகிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே சுயமாக நம்ம எண்ணக்கூடாது. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதை நான் செய்யலை, என் தேவனுடைய காரியத்தின்படி, அவருடைய செய்கையின்படி தான் நான் இதை செய்கிறேன். நான் எதை செய்தாலும் என் தேவன் எனக்காக கொடுத்த கட்டளையின்படி தான் நான் செய்துட்ருக்கேன். அதைத்தான் இந்த தீமை என்பது இந்த உலகத்தில், ஆனால் எதையும் என் தேவன் நன்மையை தான் என்னை கொண்டு அவருக்கு பிடித்தமானதை மட்டும்தான் என்னை செய்ய வைப்பார்னு அந்த விசுவாசத்துக்குள் வரும்போது தான் நம்மளுடைய செய்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம அல்ல, தேவன்தான். அவர் என்ன செய்யணும், அவர் என்ன விருப்பப்படுறார் அதை செய்வதற்காக தான் அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்தார். அந்த விசுவாசத்தில் வரும்போது தான் நம்முடைய வளர்ச்சி, தேவனுக்குள்ளாக நமக்குள்ள வளர்ச்சி மாறுபடும். இல்லை என்றால் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே, இந்த உலகம் எப்போதும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும், அந்த காரியத்தில் இருப்போம். அதனால் நம்மளோட விசுவாசம் அவ்வளோ பெரிய தேவன், அவர் விருப்பத்தையும் அவர் என்ன செய்யணும்னு என்னை கொண்டு செய்கிறனா அதை தான் அவர் தேவன் என்னை வைத்திருக்கிறாருன்னு அதன்படி தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விசுவாசத்தில், அதே விசுவாசத்தை நாம் இருக்கும்போது தான் நம்மளோட வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும், இந்த உலகத்தை சார்ந்திருக்காது. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.